ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம யூனா அண்ட் த ஹாண்டட் ஹாட் ஸ்ப்ரிங்கில் சீசன் 1 எபிசோட் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க, இப்படியே பேசிகிட்டே இருக்காமல் இன்றைக்கி நிமிக்கில் போயிடலாம். இப்போ நம்ம ஹீரோ கண்ணை முடிச்சு பார்த்தா வானத்தில் மேந்துக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ பயத்தில் கத்த யூனா அதை பார்த்துட்டு குட் மார்னிங் சொல்கிறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இன்னைக்கு கொஞ்சம் பயத்தில் கத்த இப்போ யூனாவோட பவர் வேலை செய்யாமல் போயிடுது. நம்ம ஹீரோ மேலேருந்து கீழே விழுந்துடுறான். நான் நேரம் சொர்க்கத்துக்கே போயிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இனிமேல் நான் உங்ககிட்ட இருந்து ரொம்பவே தள்ளி தான் தூங்குன்னு சொல்லிட்டு அவ சொல்கிறா. வேணாம் அதுக்கு பல பேசாமல் என்னை தூணில் கட்டி போட்டுருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, உங்களை சங்கிலியால் கெட்டி போகிறது ரொம்பவுமே நல்ல செயல் தான், பேசாமல் அந்த வேலையை நானே பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாக்கி கேட்க, இப்போ நம்ம நான்கு குட் மார்னிங் சொல்கிறா. அதுக்கு அவங்களும் குட் மார்னிங் சொல்லிட்டு இப்போ வந்து சாப்பிட உட்கார சாகி என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ஒரு பேய் விட்டுருன்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, நம்ம ஹீரோ பதிலுக்கு உங்கள் கணக்கு இவனா தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கேட்க, அது மட்டும் இல்லாமல் நீங்களும் பேயாக கூட இருக்கலாம், எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, உடனே அவரோட காலத்தை காமிக்கிறான். இப்போ பாருங்கள் எங்கள் உயிரோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை காமிக்கிறத பார்த்தா நம்ம எனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, எதுக்கு தான் தூக்கி காமிச்சிடாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பிக்கிறான். உங்ககிட்ட நான் எத்தனை நேரம் சொல்கிறது, ஒரு பையன் முன்னாடி இப்படியே உட்காந்துட்டு இருப்பீங்க, ஒழுங்கு மாதிரி காலை இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சாகி அவளை திட்டுறா. இப்போ இவனாவும் எனக்கும் கால் இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி காமிக்க, நம்ம ஹீரோ அது எனக்கு தெரியுமா அவனோட கால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனால் ஒரு பேய் வந்து எவ்வளோ காலம் அந்த உலகத்தில் இருக்கோ அது எவ்வளோ காலம் இருக்கிற மாதிரியே நம்ம மனிதர்கள் மாதிரியே அதுவும் இருக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் கால் இருக்கிறத வச்சுலாம் உங்களை மனுஷன் சொல்லிட்டு நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அப்படின்னா நீங்கள் என் பக்கத்தில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. இப்போ பார்த்தா உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதா, என்னோட இதய துடிப்பு உங்களுக்கு கேட்குதான்னு சொல்லிட்டு அவள் கேட்க, உடனே நம்ம ஹீரோ வெளியில் வந்துட்டு அம்மா நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வெக்கத்தில் கேட்க, அவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உட்காராசி நீங்கள் வெக்கப்பட்டாலும் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, என்னது நீங்கள் காலையில் கூட சரக்கு குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, அவங்க எப்பவுமே சரக்கு குடிச்சு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறா. காசி இன்னொரு தடவை இப்படி பண்ணேனா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கத்திட்டு ஹீரோ மேடி குத்த வர நம்ம ஹீரோ குத்து பிடிச்சிடுறான். இப்போ நான் என்னமா தப்பு பண்ணேன், எதுக்கெடுத்தாலும் என் மேலே குத்த வரையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கூட, யூனா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பையனுடைய ரூம் சேர பண்ண ஆசைப்படுறீங்க, பார் யூனாவை தொடணும் இல்லாட்டி ஏதாச்சும் பண்ணணும்னு பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சாகி நம்ம ஹீரோவை மிரட்டுறா. யூனா இவர் ஏதாச்சும் உங்களை விசித்திரமா ஏதாச்சும் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு சாகி நம்ம யூனாவை பார்த்து கேட்க, விசித்திரமாவா அப்படின்னு சொல்லிட்டு யூனாவை யோசிக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோ பலாத வேலை பண்ணியிருப்பான் போல. அதை பார்த்துட்டு இல்லை அவர் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிட்டு அவரோட பவரை யூஸ் பண்ணுறா. அந்த இடமே பயங்கரமாக கலைஞ்சு போயிடுது. இதுலேயே தெரிஞ்சிருது நம்ம ஹீரோ ஏதோ வேலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு எவ்வளோ தைரியம் குகராசி அப்படின்னு சொல்லிட்டு சாகி திரும்பி நம்ம ஹீரோவை அவளோட குணாயை வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்களை மாதிரி ஆட்களெல்லாம் வீட்டி பேடிக்கிற அந்த மரத்தில் இருக்கிற அந்த ஓட்டையில் தான் அடைச்சி போடணும்னு சொல்லிட்டு சாகி சொல்ல, வேணாம் குகராசி அப்படிலாம் பண்ணாதீங்க, குறைந்தபட்சம் அவரை ஒரு மனுஷனாக பாருங்கன்னு சொல்லிட்டு இது நான் சொல்ல, நம்ம ஹீரோ நான் எவ்வளோ பயங்கரமான இடத்துலலாம் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். இங்கே பார், எனக்கு இந்த ரூமோட்டு போகணும்லாம் ஆசை கிடையாது, நான் அந்த ரூமில் தான் இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் யூனா வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன். ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், யூனா வந்து நரத்துக்கு போகிறத எங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் நினச்சி பார்க்குறாங்க. இப்போ ஹவுஸ் ஓனர் உள்ளேக்கு வராங்க. வந்து எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு, கவராசி ஒரு மாதத்துக்கான நீங்கள் உணவுக்கு இன்றைக்கி ஆசை கொடுக்கல, இன்றைக்கி தான் கடைசி, அதுக்கிறதுக்கு காசு தரலாட்டி நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டா மாறிடுறாங்க. அவங்க பார்க்குறதுக்கு சிறுசாக இருந்தாலும் பயங்கரமாக இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, இப்போ அந்த டேபிள் கடியிலேருந்து யாயா வெளியில் வரான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயப்பட, ஆமாம் நீங்கள் எப்போவுமே இதுக்குள்ளே தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்டு, என்ன உங்களுக்கு காது இருக்குது, என்னம்மா வால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுனா பார்க்குறான். யாயா ஒழுங்கா மாதிரி ட்ரெஸ் ஒழுங்காக போடுங்க அப்படின்னு யூனா சொல்கிறா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு கொஞ்சம் பயக்கப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சாகி திரும்பி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறா. நம்ம ஹீரோ ஏமா அவனுக்கு எப்போவுமே ரெஸ்ட்டாக இருக்க மாட்டியாவா, அவனா கத்திட்டு வந்துடுறே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ வந்து ஹவுஸ் வந்து சாப்பாடு கொண்டு வந்துடுறாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா வெளியிலேருந்து ஒரு சவுண்ட் கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே வந்து பார்த்தா போன எபிசோடில் அடி வாங்கிட்டு போன அந்த துறவி தான் திரும்பி ஆட்களை கூட்டு வந்துருக்கான். அந்த வீட்டில் இருக்கிறது எல்லாமே பிசாசுக்கு தான், அதுங்களை கன்ஃபார்ம் அழிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டப்பட்ட கூட பேச, பின்னாடி இருக்கிற அவங்களுடைய சிசிய பிள்ளையில என்ன சொல்கிறாங்கன்னா, குருவி அவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு பொண்ணுங்க மாதிரியே இருக்காங்க, அவங்கள நம்ம தப்பாக ஹேண்டில் பண்ணோம்னா என்ன ஆச்சும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குருட்ட அவங்க கேட்க, நம்ம குரு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள் சிசியர்களே, அவங்க ஒரு பேய், அதனால் அவங்களோட ட்ரைனிங் மெட்டீரியல்ஸாக எடுத்துக்கிட்டு என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் சொன்னோன்னே அவங்களும் பல விதமாக இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ போட்டி போட்டுட்டு நான் தான் அவங்கள பிடிச்சி அவங்களுக்கு கரெக்டான வழியில் நடக்க சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் முந்திட்டு போகிறான். இப்போ நம்ம ஹீரோ இது என்கிட்ட விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி போக, இப்போ நம்ம சாகி இல்லை வந்து நீங்கள் எல்லாம் திரும்பி உங்களுடைய ஆசிரமத்துக்கே போகிறது உங்களுக்கு நல்லது. இப்போ அவளுடைய குணாயை வச்சு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறா. சிசியர்களே இதை பார்த்து அஞ்சாதீங்கன்னு சொல்ல, பின்னாடி நம்ம நான்கோ வந்து நின்றுக்கிட்டு, உங்கள் தலைலாம் பார்க்குறதுக்கு பந்து மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் இப்போ பந்து வீசி விளாட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற துறவிகளோட தலையை பிடிச்சி உருட்டி விளாண்டுக்கிட்டு இருக்கா. இப்போ பார்த்தா அவளுக்கு நெத்தியில் ஒரு கொம்பு இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா,
அவங்க எவ்வளோ சரக்கு அடிக்கிறாங்களோ அவ்வளோ அவங்க பவர் ஆகிக்கிட்டே போவாங்கன்னு சொல்கிறா. இப்போ அந்த துறவி மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இருக்க யாயா பின்னாடி வந்து பூனையில் நிற்கிறா. நீங்கள் கொஞ்சம் அவரோட விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாய் வந்து அந்த பூனையை பார்த்து சொல்ல, அதுவும் இங்கே இருக்கிற துறவிகளை வச்சு பண்டு மாதிரி சொல்ல விளையாண்டுட்டு இருக்கு. என்னது, என்னோட ஆர்மி முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கா, என்னால் இதை பொறுக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துறவி பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த தடவை திரும்பி நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொல்ல, தயவுசெய்து எங்களை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹவுஸ் ஓனர் வந்து அவங்களுடைய பவரை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. பார்த்தா சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தோட ஹெட்டுக்குள்ளேயும் அது போகுது. இப்போ ஒருத்தர் வெந்துருச்சு, என்னது எனக்கு 1 லட்ச ரூபா லாட்ரி அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். என்னது நான் சுனிம் தேர்வில் பாஸ் ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் சொல்ல, நான் கோடீஸ்வரனோட வாரிசா, என்னது என் பொண்டாட்டி திரும்பி வந்துட்டாளா அப்படின்னு அவங்களுக்கு அதிர்ஷ்டமாக கொட்டிக்கிட்டு இருக்கு. நமக்கு அசுரர்கள் வரத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் சந்தோஷத்தோட இருக்க, இதுக்கு தாண்டா இந்த மாதிரி சின்ன பசங்களெல்லாம் கூட்டு வரக்கூடாதுன்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ அவனுக்கே கால் வருது. இப்போ அவன் எடுத்து பேச பார்த்தா அவள் பொண்ணு தான் பேசுகிறா. அப்பா நான் என்னோட தப்பை புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, இப்போ நானும் ஒரு பேரண்ட்டாக இருக்கிறனால உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது, தயவு செய்து நீங்கள் திரும்பி வீட்டுக்கே வந்துடுங்கப்பா, அந்த துறவி வாழ்க்கையை விட்டுருங்க அப்படின்னு அவன் பொண்ணு சொல்ல, சரிம்மா நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி சொல்லிடுறான். இதை நான் மறக்க மாட்டேன், என்னைக்காவது சொன்னால் திருப்பி கொடுக்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டை சொல்கிறான். மொட்டை மீன்ஸ் நம்ம துறவி கேட்டு பாஸ் தான். எல்லாத்துக்கும் நன்றி வேய் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துறவி பக்தர்கள் கிளம்பி ஓடிடுறாங்க. இவங்க தான் நம்ம வீட்டு ஓனரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குற ஒரு அதிர்ஷ்ட தேவை. இப்போ நம்ம ஹீரோவும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம சாக்கி விளையாட்டில் வந்து அப்படிலாம் பண்ண முடியாது, அவங்களால வந்து அவங்களுக்கு இயற்கையும் வரப்போகிற அதிர்ஷ்டத்தை முன்னாடியே கொடுக்க முடியும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. சரி நம்ம சாப்பிடும்போது நம்மளை வந்து ஒழுங்கு அறிமுகப்படுத்திக்கல, வாங்க நம்ம இப்போ கரெக்டாக அறிமுகம் வாய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹவுஸ் ஓனர் சொல்கிறாங்க. சரி வாங்க நம்மளுடைய புது விருந்தினரை நம்ம வரவேற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வரவேற்பு. நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, நான் கவனமாக இல்லாட்டி இவங்களுக்கு முன்னாடி நான் சொர்க்கத்துக்கு போயிடுவோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஹீரோ நைட்டு தூக்கத்தில் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நல்ல வேலை, இப்போ நான் வானத்தில் மதக்கலை அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டா அதுக்குள்ளே இவனா நம்ம ஹீரோ ஊஞ்சில் திரும்பி பறந்து கிடக்க, நம்ம ஹீரோ எப்படியாச்சும் இவனாக்கு தெரியாமல் எந்திரிச்சிடணும், தெரிச்சா என்னை தூக்கி பறக்க விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நினச்சிக்கிட்டு இருக்கேன். லேட் நம்ம இவனை கண்ணமிச்சிடறா. பார்த்துட்டு நம்ம ஹீரோ திரும்பி பறக்க விட்டுறான். திரும்பி எப்போ போல நம்ம இவனை நம்ம ஹீரோ கிட்ட என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோ பரவாயில்ல விடு மேலே என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பூனை இருக்குது. அந்த பூனையை நம்ம ஹீரோ பார்த்துட்டு தூக்கிட்டு, ஏய் பூனைக்குட்டி நான் உன்னை இங்கே பார்த்ததே இல்லையே, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அந்த பூனை அங்கிட்ட இங்கிட்ட என்னை விட்டுன்னு சொல்லிட்டு கோவத்தில் நம்ம ஹீரோ மூஞ்சிலே ஒரு ஸ்க்ராட்சை போட்டு தப்பிச்சு போயிட்டு பார்த்தா அது நம்ம யாய் தான் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கிறா. இதை நம்ம ஹீரோ பார்க்க, என்னது யாய் நீயா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, நம்ம சாகி பின்னாடி ககாராசி ஒரு குழந்தைக்கிட்டே தப்பாக நடந்துக்க பார்க்குறீங்க அப்படின்னு நான் சொல்ல, நம்ம யாயும் ஆமாம் அவர் என்னுடைய தடையை பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாயும் சொல்கிறா. கடைசியில் பார்த்தா இல்லைங்க நான் பூனையை தாங்க தடையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அதெல்லாம் கேட்கல நம்ம ஹீரோவை குழந்தை கட்டிடுறா. இது சொல்ல எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, கொக்கராசி இந்த விடுதியை விட்டு வெளியேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹவுஸ் ஒன்று சொல்ல, என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோவை வெளியேற்றுறதுக்காக யாரோ அவங்களுக்கு லெட்டர் போட்டிருக்காங்க. இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம யுராக்கியோட கொள்கையைப்படி ஒரு விளையாட்டு விளையாண்டு நம்ம இந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹவுஸ் ஒன்று தோல்வி அடைஞ்சவங்க வெளியேறணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹவுஸ் ஒன்று சொல்ல, ஆமாம் நிச்சயமா அப்படின்னு சொல்லி சாய் சொல்ல, வேறு வழி இல்லையே ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிடலாம். இது நம்ம யுராக்கி ஹோட்டலோட பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலை கையில் நீட்டுறாங்க. பார்த்தா அது நீங்கள் இந்த பிங் பாங் விளையாட்டு விளையாட தயாராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான்கோ சொல்ல, இந்த விளையாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, இவனாவும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் எனக்கு இந்த விளையாட்டு விளையாட தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு இவனா சொல்ல, அது மட்டும் இல்லாமல் இதை ரூல்ஸ் ஃபாலோ பண்ண எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, ஆமா இதில் ரூல்ஸ்லாம் தேவையில்லை, உனக்கு எப்படி தோணுதோ அப்படி விளையாடு, இதில் ரூல்ஸ் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, போட்டி விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கே, இந்த பக்கத்தில் இருந்து ஏன் வந்து சால்வ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவள் சீட் பண்ணுறாமா அவரோட பவர் யூஸ் பண்ணுறது நம்ம ஹீரோஸில் அதெல்லாம் கணக்கு எடுத்துறாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா அப்போ வந்து பயங்கர வேகத்தில் வந்துகிட்டு இருக்கு. இப்போ கொகராசி அவரோட 17 தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஹீரோ வாசா ஒரே ஷாட்டு அந்த சைடு போய் விழுந்துருது. இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. என்ன எப்படி இதை பண்ணா, ஏய் நீ தானே பிங்க் பாங்கனாலே அவனுக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் கேட்க, சொன்னேன் தான் எனக்கு சின்ன வயசில் வந்து பிங்க் பாங் கோச் என்னை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாப்புல, அந்த ஆசை நிறைவேற்றுறதுக்காக நான் இந்த பிங்க் பாங்கை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் நேஷனல் பிளேயராகவே ஆகிட்டேன்னா பார்த்துக்குங்களேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோ சர்வ் பண்ணுறான். அங்கிட்ட பார்த்தா நம்ம ஷாஹி அவரோட சேடா குளோனை யூஸ் பண்ணி 6 பக்கம் உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கா. சாக்கி உன்னை இந்த விடுதியை விட்டு அனுப்ப விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ பார்த்தா நம்ம ஹீரோ தோக்குற மாதிரி இருக்கு. நம்ம யூனாவும் நான் பதிலுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நினச்சி பார்க்குறா. அதாவது அந்த மாதிரி நினச்சி பார்க்குறா. இப்போ நம்ம யூனா அவரோட பவர் யூஸ் பண்ணி பால்ஸ் எல்லாமே அந்த பக்கத்துக்கு ஸ்டிக் பண்ணிடுறா. இப்போ நம்ம ஹீரோ
பாயிண்ட் கிடைக்குது. இவனா நீங்கள் நல்ல வேலை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல, ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, இவனா எதுக்கு அந்த பையனை பாதுகாக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சாய் நினைக்க, கஷ்டத்தில் இருக்கும்போது இல்லாட்டி நான் வைக்கப்படும் போது தான் அந்த பவர் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவனா இப்போ அவருடைய பவரை வந்து தெரிஞ்சுக்கிறா. இப்போ இவனா அவருடைய பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோக்கு பாயிண்ட் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம குஹராசி பக்கம் தான் மேட்ச் திரும்பி இருக்கு, பார்த்தா அவங்க தான் ஜெயிக்க போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, இதை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாகி ஒரு பால் அடிக்க நம்ம இவனும் ஒரு பவர் யூஸ் பண்ணுறா. பட் அந்த பவர் வேலையாக மாட்டுது. ஐயோ கஷ்டமான விஷயத்தை நினச்சி இப்போ அந்த விஷயத்தை நினச்சி எனக்கு கஷ்டமே வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கொஞ்சம் அழக, இதுதான் எங்களுக்கான சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாக்கி அவரை இது பண்ணி அங்கே வந்து நிறைய கோல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கா. இப்போ பார்த்தா அவளும் நம்ம ஹீரோ கிட்ட சேம் ஸ்கோர் எடுத்துடுறாங்க. அவங்களோட ஜோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாய் லாஸ்ட் ஷவர் பண்ண நம்ம இவனா இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேரை சொல்லி கூப்பிட்டு குஹராசி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்கேட் வச்சுக்கிறா. நம்ம ஹீரோ பார்த்து நம்ம கட்டுட்டு அவருடைய பவர் திரும்பி யூஸ் பண்ணுறா. அந்த இடத்துல இருக்கிற எல்லா பொருளும் பறக்க ஆரம்பிச்சிருது. பார்த்தா அவருடைய பவர் யூஸ் பண்ணி அந்த பந்தும் அந்த பக்கம் போய் விழுந்துருது. பார்க்கும்போது நம்ம ஹீரோ டீம் தான் ஜெயிச்ச மாதிரி கணக்கில் இருக்குது. அதனால இப்போ அவங்களாம் சந்தோஷமா இருக்காங்க. இவனா போதும் நிப்பாட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, யாரும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் இவனா பறக்க விட்டுறா. அந்த போட்டியில் நான் ஜெயிச்சனால நீங்கள் என்ன வெளியே அனுப்ப ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன், இனிமேல் உங்களை அந்த வீட்டை விட்டு போக சொல்லி நான் உங்களை தொல்லை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கே இருக்கிற ஒரு டேபிளை தூக்கி வைக்கிறதுக்காக போக நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடி போகிறான். பார்த்தா கீழே இருக்கிற அந்த பாலில் மிச்சு அவங்க மேலேயே விழுந்துடுறான். விழுந்தது இல்லாமல் கையை வைக்கக்கூட அந்த இடத்துல வச்சிடறான். இது அங்கே இருக்கிறவங்கலாம் ஆணும் ஆய பிறந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது என்னோட தப்பு தான், ஐ எம் சரட்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அங்கே பார்த்தா அவர் 2 பேரும் ஆயுதத்தோட ரெடியாக இருக்காங்க. அப்புறம் என்ன நம்ம ஹீரோக்கு தீபாவளி தான் ஒரு பொழந்து கட்டிடுறாங்க. அப்புறம் போகும்போது நம்ம இவனா குஹராசி உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, குஹராசி வந்து மற்ற நெய்பர்ஸோட பழகிறதுல ரொம்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸோட இந்த எபிசோட முடிச்சுறாங்க. ஓகே கைஸ், அடுத்த எபிசோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய்.